தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை மோசேயிட்ட சொல்லி அதை இஸ்ரவேல் ஜனத்திட்ட சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவர் எகிப்தில் பார்வோனிடத்து அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும் பொருட்டு மோசேயை அவர் தேர்ந்தெடுத்து பார்வோனிடத்திற்கு அவனை அனுப்பி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதை பார்வோன் ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு மாறாக பார்வோன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவங்க வேலை இல்லாமல் அமைதியாக இருக்காங்க, இவங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால தான் இதை மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே அந்த ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வேலை செய்ய வச்சு ரொம்ப அவங்கள அவங்க ஜீவனும் கசக்கும்படியாக அவங்கள ரொம்ப கொடுமையாக வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் இந்த காரியத்தை குறித்து விடுதலையாக்கணும்னு சொல்லி பார்வோன்கிட்ட பேசின உடனே இவங்களுக்கு ஆராதனை செய்யறதுக்கு டைம் இருக்கிறதுனால தான் அவங்க இதை மாதிரி பேசுகிறாங்க. இவங்களுக்கு நேரமே கிடைக்கக்கூடாது, அதிகப்படியான நேரம் வேலை செய்யும்படியாக இன்னும் இவங்களை கஷ்டப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் ஆளோட்டிகளுக்கு ஆள் அனுப்பி அதிகப்படியான வேலை கொடுத்து அவங்கள இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடக்கிற சம்பவம் அதுக்கு நேர்மாறாக இருக்குது. முதல் தடவையாக மோசே போய் பேசும்போது அவர் விடுதலை செய்யலை, அவங்கள அனுப்பாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. மோசே ஆண்டவரிடத்து போய் நீங்கள் ஜனங்களை விடுதலையாக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய நாமத்தை யெகோவா அப்படிங்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறாங்க. திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாங்க, எகிப்தியர்கிட்டருந்து விடுவித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேங்கிற சொன்ன அந்த தேசத்தை நான் கொடுப்பேன், நீ திரும்பவும் போய் அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனத்திட்ட போய் பேசும்போது அவங்க அந்த காரியத்துக்கு செவி கொடுக்கலை. அப்போ மோசே சொல்கிறாரு, இந்த ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கலை, அப்போ பார்வோன் எப்படி எனக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த எகிப்து தேசத்தில் நடத்துறதுக்காக ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு. பார்வோன் ஒவ்வொரு தடவையும் போய் இந்த காரியத்தை அவங்க பேசும்போது மோசே போய் பார்வோன்கிட்ட பேசும்போது பார்வோன் அதற்கு செவி கொடுக்கறதில்ல, அவருடைய மாறாக அவருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்திக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு தடவை அவர் பண்ணும்போதும் அதற்கு சில வாதைகளால் ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தை வாதிக்கிறார். பார்வோன் ஆண்டவருடைய வார்த்தைகளை மோசே மூலம் கேட்டும் செவி கொடுக்காததன் காரணமாக தண்டனைக்கு உள்ளாகிறார். கடைசியாக பார்வோன் அவங்கள போக சொன்ன பிறவையும் அவங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் மனசு மாறி திரும்பியும் அவங்கள பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சேனைகளை அனுப்புகிறாரு.
ஆண்டவர் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வந்து இவன் வந்து இருந்தால் இந்த ஜனங்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வந்து வாழ வந்து விட மாட்டான். அதனால் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து செங்கடல் வழியாக அவங்க போகிற வழியில் வந்து செங்கடல் வந்து தடையாக வந்து நிற்கு. செங்கடலை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் எங்களை கொன்று போடவா இப்படி வந்து மோசேயை வந்து இந்த இடத்துக்கு இப்படி அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லி மோசே மேலே எல்லோரும் வந்து கோபமாறாங்க. மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் அந்த செங்கடலை வந்து இரண்டாக வந்து பிளக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், இந்த செங்கடலை பிளந்த உடனே பார்வோனுடைய சேனைகளும் சேர்ந்து பின்னால் போவாங்கன்னு தெரியும். தேவன் அவருடைய ஜனங்களை செங்கடலை இரண்டாக பிளந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து கடந்து போக ஆண்டவர் வந்து உதவி செஞ்சாங்க. பின்னால் அவங்கள துரத்திக்கிட்டே வந்து அந்த பார்வோனுடைய சேனைகளை கடலோட கடலாக வச்சு அமிழ்த்து போட்டுருவாங்க. அந்த சத்துருக்கள் இனி அவங்கள வந்து தொடாதபடிக்கு முற்றிலுமாக வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அழித்து போட்டுருவாங்க. இது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துக்குள்ளே, ஒரு இக்கட்டுக்குள்ளே, அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம சிக்கி இருக்கும்போது தேவன் நம்ம விடுவிக்கிற அந்த நாள் வரும்போது நம்ம ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை விட இன்னும் அதிகமான கஷ்டங்கள் வந்து படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் வந்து அப்படியே நேர்மாறாக வந்து இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தைக்கு மாறாதான் எல்லா காரியங்களும் நடந்துகிட்ருக்கும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் நமக்கு அந்த வார்த்தையை வந்து விசுவாசிக்கிறது வந்து ஒரு கடினமான விஷயமா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் எல்லாமே நடக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனத்திட்ட வந்து சொல்லும்போது, அவங்க வந்து பேசும்போது, அவங்கள வந்து முதல் தடவையாக பேசும்போது விடுதலையாக்கலை. அப்போது ஜனங்களுக்கெல்லாம் இவங்க வந்து பேசி இருந்து ஏற்கனவே நம்மளை கஷ்டப்படுத்தினதை விட அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து மோசேக்கு செவி கொடுக்கல அவங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும்னா, இப்போ ஒரு 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 மனிதருக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னா, அது உடம்புக்குள்ளே சரீரத்தில் இருக்கிற வரை அது அமைதியாக இருக்கும். அது அதோட காரியங்களை அவங்கள வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கும். ஒரு நாள் அந்த சரீரத்தை விட்டு வெளியேறுற ஒரு சூழ்நிலை வரும்போது அது அந்த அந்த பர்டிகுலர் மனுஷனை பிடிச்சி ரொம்ப அலைக்கழித்து கீழே தள்ளி உருளை வச்சு கத்தி அப்படி ரொம்ப இதாகி அலைக்கழித்து தான் வெளியேறி போகும். அது மாதிரி ஒரு விடுதலையாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த நாளுக்குள்ளே வரும்போது அந்த கஷ்டங்கள் இதுவரைப்பட்ட அந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகி அதுக்கப்புறம் அது முடிவுக்கு வரும். நமக்கு கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இன்னும் அதிகமானாலும் கூட தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.